இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நேற்று நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது கிளாரிட்டி வந்திருக்கா, டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கா? இருந்த எல்லா கேள்விகளுக்கும் அவருடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய கால்கள் வெட்டப்படவில்லை, இது போன்ற பல விஷயங்கள், அவர்கள் உணவு உட்கொண்டது உண்மை, அவர்கள் சுயநினைவோடு இருந்தது உண்மை, அவருடைய சுயநினைவோடு தான் கைரேகை பதிவிக்கப்பட்டது, இது போன்ற செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம்? இது இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயங்களில் கிளாரிட்டி கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் அருண். ஆனால் பல புதிய கேள்விகளை தான் இது எழுப்பியிருக்கு அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. நிறைய நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டாக்டர் ரிச்சர்ட் பீல் நேற்று பேசினதுல பெரிய அளவுல ஒன்றும் முரண்பாடாக எனக்கு படல. ஆனா மற்றவங்க சொன்னதுல பல விஷயங்கள் முரண்பாடா இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டே மூச்சு திணறலுக்காக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையிலன்னு எங்கேயுமே எந்த ஒரு முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிரஸ் ஸ்டேட்மெண்ட்லயும் வரல. நீங்க பாத்தீங்கன்னா ஜுரம் மற்றும் டீஹைட்ரேஷனுக்காக தான் அவங்க அட்மிட் ஆயிருக்காங்கிறது தான் செப்டம்பர் 22, 23 வெளியிடப்பட்ட அந்த பிரஸ் ரிலீஸ்ல எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நேற்று சொன்ன சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ்ல 28 அல்லது 29ஆம் தேதி அவங்களுக்கு நிலைமை 28ஆம் தேதி அவங்க நிலைமை மோசமாகுது, அதுக்குனால இன்டுபேஷன் பண்ணி வென்டிலேட்டர்ல போடுறாங்க 6 நாள் கழிச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா 29ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ்ல சீஃப் மினிஸ்டர் இஸ் இம்ப்ரூவிங் வெல், கண்டினியூயிங் டு இம்ப்ரூவ், ஷி வில் நீட் டு ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபியூ மோர் டேஸ். அதாவது 28 அவங்க நிலைமை மோசமாகி வென்டிலேட்டர்ல போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வென்டிலேட்டர்ல போட்டாங்க, என்னைக்கு போட்டாங்கிறது சொல்ல, ஆனா இன்டுபேட் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் நேற்று சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்க நல்லா தேர்ச்சி பெற்று வருகிறார்கள், இன்னும் சில நாட்கள் ஷி ஹாஸ் டு பி இன் ஹாஸ்பிட்டல்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நிச்சயமா அது முரண்பாடு பல. அதே மாதிரி நிறைய நீங்க ஆக்சுவலா இது 1/2 மணி நேரம் நம்ம இதை அலசலாம் எவ்வளவு முரண்பாடுகள்னு. அதனால சில விஷயங்களில் கிளாரிட்டி வந்திருக்கு. ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு நான் மெடிக்கலாக அவர்கள் சுயநினைவுல இல்லை, என்ன வென்டிலேட்டர்ல போட்டுட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள்ல. அப்போ அந்த 15-20 நாள், ஏன்னா உங்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ தான் போர்ட்போலியோஸ் திரு ஓபிஎஸ்க்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்றதாக ஒரு அறிவிப்பு வருது. சோ இது எல்லாமே நிறைய முரண்பாடு. இது எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இதோட டைமிங், இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட டைமிங், ஒரு அதிமுக புதிய பதவியேற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்பு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்த டைமிங்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதை பத்தி பல கருத்துக்கள் வருது, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? இல்ல எனக்கு பிகர் இஷ்யூஸ் இப்ப டைமிங் என்ன, அது உங்களுக்கு ஒரு கவலை கழிக்கிற விஷயமா இல்ல. அது நம்ம சந்தேகப்படலாம், ஏன் இப்ப வைக்கிறாங்க, 60 நாள் முன்னாடியே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கலாமேங்கிறது ஒரு இது. அது டாக்டர் ரிச்சர்ட் கிளியரா சொல்லிட்டாரு, என்ன இப்ப கூப்பிட்டாங்க அதனால நான் வந்தேன் அப்படின்ட்டாரு. சோ முன்னாடி கூப்பிட்டு இருந்தாக்கா நான் பிஸியான பர்சனா இருந்தாலும் நான் ஐ குட் ஹவ் மேட் டைம்ங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு நேற்று இந்த பிரஸ் மீட்ல. சோ அவர் முன்னாடி அவங்க அழைச்சு அவர் வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி அவர் சொல்லவே இல்லை. சோ அது டைமிங்கை விட்டுடுங்க. டைமிங் இஸ் ஒரு அது ஒரு நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்த்தா கூட அது பிரதான விஷயம் இல்ல. நேற்று என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரஸ் மீட்ல பொறுத்த வரைக்கும் அதாவது முன்னும் பின்னும் முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்ஸ் பல இருந்தது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த 4ஆம் தேதி அவங்க அந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆன பிறகு அந்த டாக்டர் பாலாஜி சொல்றாரு எக்மோ பெட் சைட்லயே பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 9:30 மணி இரவுக்கு தான் தியேட்டருக்கு கூட்டு போனாங்க. அப்ப தியேட்டருக்கு எதுக்காக கூட்டு போனாங்க, அது உடக்கவே இல்லை. இல்ல அருண், இது அதாவது எங்க முரண்பாடுகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டசன் முரண்பாடுகள் இருக்கு. கண்ணாடி வழியாக முதல்வரை பார்த்தார், அன்றைய முதல்வர் தம்ஸ் அப் காட்டினாங்க, இது போன்ற பல ஸ்பெகுலேட்டிவ் காமெண்ட்ஸும் வைக்கப்பட்டதை நம்ம இது ஆளுநருடைய அறிக்கையில எங்கேயுமே இந்த மாதிரி தம்ஸ் அப் முதலமைச்சர் காட்டினாங்க. நான் இன்ஃபேக்ட் முதலமைச்சரை இவர் கண்டதாக முதல் பிரஸ் ரிலீஸ்ல இருக்கு. ஆனால் அந்த 2வது ராஜ்பவன் ஸ்டேட்மெண்ட்லயோ ஐ விசிட்டட் தி வார்டு வேர் தி சீஃப் மினிஸ்டர் வாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தம்ஸ் அப் காட்டின மாதிரி எங்கேயுமே ஆளுநரும் கூறவில்லை, எந்த ஒரு அறிக்கையிலையும் இல்லை. ஒரு முக்கியமான பிரஸ் மீட் அப்படிங்கறத பார்க்கிறோம். இதுல இருந்து கிளாரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்த்தா இது இன்னும் கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோமா, இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வில் பி புட் டு ரெஸ்ட், இதுக்கப்புறம் மீண்டும் இதுல டவுட்ஸோ ஸ்பெகுலேஷன்ஸோ வராதுன்னு பாக்குறோமா? இல்ல, இன்ஃபேக்ட் கொஞ்சம் அடங்கி இருந்த அந்த டவுட்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் இப்ப ஜாஸ்தி தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நேற்று நடந்த அந்த பிரஸ் மீட்ல
நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பாடுகளுக்கு குறைவே இல்லை. அப்புறம் வந்து முதல்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த அந்த 4 மார்க் இருந்தது இல்லையா, 3 மார்க் 4 மார்க் கன்னத்துல, அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஏன்னா டாக்டர் சுதா சேஷன் என்ன சொன்னாங்க, எம்பாமிங் பண்ணும்போது அந்த மார்க் இல்லைங்கிறாங்க. சோ அப்ப எங்கிருந்து வந்துச்சு? அடுத்த நாள் வந்து நம்ம டிவில கிளியரா அந்த மார்க் தெரியுது, அது எங்கிருந்து வந்துச்சு அதுவும் வந்து விளக்கப்படல. சோ ஆக்சுவலா இது வந்து இட் இஸ் ஒன்லி காம்ப்ளிகேட்டட் ஆர் மேட் மேட்டர்ஸ் வர்ஸ்.